ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோன்னா, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் கார்டு இருக்குல்ல, அந்த சர்டிஃபிகேட் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலை, ஸ்கூலில் அப்ளை பண்ணலை, அல்லது நீங்கள் வெளியே எங்கேயுமே அப்ளை பண்ணல, உங்களுக்கு அந்த யூசர் ஐடி இல்லைன்னு பட்சத்தில் எப்படி அப்ளை பண்ணணும், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, இல்லை இது போன்ற பயனுள்ள தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகம், சரிங்களா, அதாவது டிஎன் வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் யூசர் ஐடி கிரியேட் பண்ணாத பட்சத்தில் நியூ யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண மாதிரி இருக்கும், சரிங்களா. அதை நீங்கள் ரேட் பண்ணுறதா ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் எதுக்கு இந்த பர்பஸ்க்காகன்னு சொல்லிட்டு. எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட், சரிங்களா. ஸோ உங்களுடைய மார்க் ஷீட், ஆதார், பெர்த் சர்டிஃபிகேட் இதில் எப்படியும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நேமு. ஸோ அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ அப்புறம் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் மேலா ஃபீமேலா எல்லாமே ப்ரூஃப்னு அடிப்படையில் கொடுங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் ஐடி நீங்கள் ஒரு கரெக்டாக நீங்கள் வழக்கமாக ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுவீங்களா, அது மாதிரி யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கேப்ஸு, ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. இந்த யூசர் ஐடி பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த யூசர் ஐடியை முன்னாலே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இப்போது நம்பரு அந்த மாதிரி எதனாலும் கொடுத்துக்கலாம் யூசர் ஐடிக்கு, சரிங்களா. அதே மாதிரி தான் கேப்ஸு, ஸ்மால், அதுக்கப்புறம் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் கேப்ஸு, ஸ்மால், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்க மாதிரி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் கலர் என்னென்னு கேட்கும். உங்களுடைய கலர் என்னவோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாரோடைய நம்பருமே கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷனு, அதுக்கப்புறம் ஒரு சில டாக்குமெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் 12 டிஜிட் நம்பருமே நீங்கள் என்டர் பண்ணணும், சரிங்களா. நீங்கள் ஆதாரில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆதாரில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஆதார் பேஸ் பண்ணி நீங்கள் அவங்களோட நேமே கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஸ்மார்ட் கார்டாக இருக்கட்டும், ரேஷன் கார்டாக இருக்கட்டும், ஓட்டர் ஐடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி இருக்கும்ல. இப்போ ஸ்மார்ட் கார்டுனா 33 ஆரம்பிக்கும், அந்த மாதிரி நம்பர் ஒரு 12, 14 டிஜிட் நம்பர் இருக்கும். பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் நம்பரு, டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸோடைய நம்பர் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சா, அதாவது இமேஜ் கோட் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர், சரிங்களா, கரண்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாட்டால் மட்டும் இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிக்கலாம். +1 +2 நீங்கள் வழக்கமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை காலேஜ் முடிச்சு பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபைனலாக பார்ப்போம். நீங்கள் +1 +2 முடிச்சு நீங்கள் 10th முடிச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா நார்மல் போர்ட்டலாகவே நீங்கள் இது படிக்கலாம், சரிங்களா. ஸோ சேவ் கொடுத்து அடுத்த பேஜுக்கு போகக்கூடிய பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரொஃபைல் டீட்டெயில் மாதிரி கேட்கும். உங்களுடைய நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி இருக்கும், ஜெண்டர் ஆல்ரெடி இருக்கும், மேரிடா அன்மேரிடான்னு கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மதம் என்னன்னு கேட்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி ஐடி இருக்குல்ல, அதாவது உங்களுடைய சாதி சான்றிதழ் வச்சுருப்பீங்கள, அது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா மேரிட் ஸ்டேட்டஸ் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மதம் என்ன அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதில் நீங்கள் பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அந்த மாதிரி சப் கேட்டகரியில் இருக்கக்கூடியது கேட்டோம், சரிங்களா. முஸ்லீம்னா பிசிஎம் கொடுங்க. அதுக்கப்புறம் பிசி கேட்டகரியில் வருவாங்க. எஸ்சி கேட்டகரி, ஜென்ரல்னா ஓபினா ஓப்பன் கேட்டகரியில் இருக்கவங்க ஜென்ரல் கேட்டகரி மாதிரி நீங்கள் ஜென்ரல்னு சொல்லி கொடுத்துக்கலாம், அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ என்ன கேஸ்ட்டோ அது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஜாதியிலே உட்பிரிவுகள் இருக்கும்ல, ஸோ அதில் உள்ளதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும், சார்ஜ் சான்றிதழ். அதுக்கப்புறம் அது யார் இஷ்யூ பண்ணாங்க, தாசில்தாரா இல்லை ஜோனல் தாசில்தாரா, டெபுட்டி தாசில்தாரான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீட்டெயில் உங்கள் சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசி கேட்டகரி நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருந்தால் மட்டும் நீங்கள் ஓபிசி கொடுத்துக்கோங்க, அந்த கேட்டகரியில் இது கொடுத்துக்கோங்க. மற்றபடி யாருமே இதை கிளிக் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம், சரிங்களா. எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் அவங்களாம் இதை கிளிக் பண்ண வேண்டாம், எஸ்சிஏ, சரிங்களா. ஸோ ஃபோன் நம்பர் இருக்கும், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஆதார் கார்டோடைய நம்பர் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம், இந்த டேட்டாலாம் ஆல்ரெடி இருக்கும், சரிங்களா. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சேவ் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸே நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் தாலுக்கு, அதுக்கப்புறம் லோக்கல் பாடி,
அதுக்கப்புறம் வந்து லேண்ட்லைன் நம்பர், அந்த மாதிரி லொக்கேஷன் பின்கோடு, அப்புறம் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்கான இது கேட்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர், அவ்வளோதான். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் தெளிவாக இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒன்று கேட்குதுல, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +1 +2 படிக்கிறதா இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த ஆஃபீஸே கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து டிகிரி படிக்கிறீங்க, யூஜி படிக்கிறீங்க, இல்லை பிஜி படிக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து சென்னை ஆஃபீஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. ரெண்டாவது ஒன்று, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஆஃபீஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். +1 +2க்கு நீங்கள் வந்து யூஜி பிஜி, அதாவது பிஎஸ்சியோ இல்லை இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது நீட்டோ நீங்கள் எழுதி காட்டாட்டுற போகிறீங்க அப்படின்னா தான் நீங்கள் எடுக்கவே போகிறீங்கன்னா அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் வந்து சென்னை ஆஃபீஸில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ தாலுக்கெலாம் உங்களோட இதுதான், அப்புறம் லோக்கல் பாடி உங்களோட இதுதான் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அவங்களோட இதே தான். பின்கோடை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். எல்லாமே கரெக்டாக உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் என்ன இருக்கோ கரெக்டாக அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்க மாதிரியே கொடுத்துருவாங்க சரிங்களா. இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரினியூவல் உண்டு சரிங்களா. ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்க வந்து ரினியூவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த டேட் வந்து அந்த மந்த்தில் மட்டும்தான், அந்த மந்த்துக்குள்ளே பண்ணால் மட்டும்தான் உண்டு. இப்போ ஜூன் 2026 இப்போ இந்த வருஷம் பண்ணோன்னா 26 வரைக்கும் இருக்கும் சரிங்களா. 27 வரைக்கும் இருக்கும், 3 வருஷம் கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த மாதத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அந்த மாதத்தில் மட்டும் தான் ரினியூவல் பண்ண முடியும். ஒரு வேளை சப்போஸ் அந்த ரினியூவலுக்கான இது முடிச்சிட்டோன்னா, அந்த டேட்டை நம்ம தவற விட்டுட்டோன்னா அரசாங்கமாக பார்த்து ஒரு டேட்டு நமக்கு வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே ரினியூவல் கேட்டகரியில் இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க பண்ண முடியும். ஸோ ரினியூவல் உங்களுக்கு பண்ண தெரியலனா எப்படி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் உள்ளதான். அதுக்கப்புறம் அர்பனா ரூரலாக அந்த மாதிரி கேட்கும், வில்லேஜ் டைப்பு கேட்கும், அது கொடுத்துக்கோங்க. பின்கோடு கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க, கரண்டாக படிக்க போகிறீங்களா, படிக்க போகிறேன்னு கொடுங்க. இல்லைனா வந்து ஒர்க் பண்ணுறேன்னு கொடுங்க. இல்லை வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்ன படித்து முடிச்சிட்டேன், எந்த ஒரு வேலையும் இல்லைனா அன்எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க சரிங்களா. என்ன கொடுக்கணுமோ அந்த கரெக்டான ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நம்ம ரேஷன் கார்டு ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் 10th டிகிரி +2 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ புதுசாக தான் பண்ணுறீங்கன்னா 10th ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள் சரிங்களா. இதான் அந்த சீனியாரிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய டீட்டெயில் தான். இப்போ இங்கே இயரு, அதுக்கப்புறம் வந்து மீடியம், அதுக்கப்புறம் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் டோட்டல் மார்க், பெர்சன்டேஜ், சர்டிஃபிகேட் நம்பர், இவ்வளோ தான் கேட்கும் சரிங்களா. இதை நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10th கொடுக்கக்கூடிய இப்போ எந்த வருஷம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கான சீனியாரிட்டி அடிப்படையில் தான் இதை வந்து எடுப்பாங்க. ஒரு வேளை வேலைக்குன்னு எடுக்கிறா இருந்தால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டீங்க, 2 பேரும் ஒரே மார்க் எடுத்திருக்கீங்கன்னா சீனியாரிட்டி பார்ப்பாங்க சரிங்களா. எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சு சீனியாரிட்டி பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து முன்னாலே முடிச்சிருந்தாலும் லேட்டாக பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு சீனியாரிட்டி போயிடும் சரிங்களா. ஸோ படித்து முடித்த உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த கோர்ஸ்லாம் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து நமக்கு வந்து வேலை கொடுப்பாங்க சரிங்களா. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே மார்க்கில் வந்து 10 பேர் இருக்கும்போது ஒரு ஆளுக்கு தான் அந்த ஜாப் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏஜ் வச்சு கழிப்பாங்க, இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வச்சு தான் அவங்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்க சரிங்களா. ஆளை பின் தள்ளுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கோர்ஸ் வந்து படித்து முடித்த உடனே ஆட் பண்ணுறது வந்து சிறந்ததாக இருக்கும் சரிங்களா. மொதல் நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து 10th ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய HSC +2 உடைய இது ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரிக்கு உண்டான ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ போர்டு என்ன, நம்ம ஸ்டேட் போர்டாக தான் இருக்கும். சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி போர்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம 10th ஆட் பண்ணிட்டோம் மீடியமு. அதுக்கப்புறம் அதுக்கான சீனியாரிட்டி கோடுன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த டேட்டுமே இதில் வந்துருச்சு சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து நீங்கள் +2 படிச்சிருந்தீங்கன்னா +2 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி. அதுக்கப்புறம் டிகிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் கோர்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கான பிரிண்ட் அவுட் வந்துடும் சரிங்களா. அப்ளை பண்ணதுக்கான பிரிண்ட் அவுட் வந்துடும். இதை நீங்கள் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம் தாராளமாக. பிரிண்ட் எடுத்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மாடிஃபை பண்ணுறா இருந்தாலும் நம்ம லாகின் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் மறுபடியும் உள்ளே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீசர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இதை தான் நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த TMD 2023 கொடுத்துருக்கலாம் இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்து +1 +2 இல்லை வேறு என்ன சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணுறபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து நீங்கள் என்ன ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான பெர்சன்டேஜ், அதுக்கான போர்டு என்னவோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தான் சரிங்களா. புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இது டிகிரி அப்ளை பண்ணுறதுக்கான நான் வியூ காட்டுறேன். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டை கையில் எடுத்து வச்சுட்டு நீட்டாக பொறுமையாக அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
இல்லை எனக்கு அப்ளை பண்ணியிருக்கானா இல்லையா தெரினா ஒரு வார்த்தை ஸ்கூலில் போய் நீங்கள் படித்த ஸ்கூலில் கேளுங்க, அப்ளை பண்ணியிருப்பாங்க. மேபி ஒரு வேளை பண்ணலன்னா நீங்கள் புதுசாக பண்ணிக்கலாம். சரிங்களா, அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. பட் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதா மட்டும் சென்னை ஆஃபீஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்து வந்து வருஷம் நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒருக்க ரினியூல் பண்ணணும். அந்த டேட்டையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.